தமிழகத்துல வந்து அடுத்தடுத்து அதிரடி தானா? குறிப்பிட்ட சிலரை தப்பிக்க வைப்பதற்காக சேலத்துல வந்து ஒரு 3 அதிகாரிகள் வந்து இடமாற்றம். ஒருத்தருக்காக 18 பேரா? போது இவரோட பின்னணியில இருந்தது யாருன்னா இந்த அதிமுக பிரமுகர் பிரசாத். இது போன்ற அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்களே. 3 பேருக்கு வந்து ப்ரமோஷன். காவல்துறையில சேர்ந்தவங்க யாரும் சட்டவிரோத செயல்களுக்கு பின்னணியில இருந்தாங்கன்னா தூண்டில்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. சம்பவத்தை முடிச்சுட்டு நேரா இங்க வந்து வந்துடுறாரு. இதுல உள்ள கருப்பாடு யாருங்கிறது தான் நம்ம பின்னணியில இருந்தாங்களா, புரோக்கரா இருந்தாங்களா? ஆனா அது அப்படி கிடையாது. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. என்ன தமிழகத்துல வந்து அடுத்தடுத்து அதிரடி தானா? எந்த விஷயத்த சொல்றீங்க? நிறைய பல்வேறு அதிரடிகள் நடந்துட்டு இருக்குது. இப்ப அது அதிரடிகள்ல ஒன்னா ஒரு 18 IPS அதிகாரிகளை தமிழகம் முழுவதும் இடமாற்றம் செய்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது வழக்கமான நடைமுறையா இல்ல ஏதாவது உள்குத்து அப்படி இப்படி இருக்கா? காவல்துறையில இடமாற்றம் தூண்டில்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்குன்னா அது சரி போடுவாங்க. இடமாற்றம் நடக்கிறது இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா இந்த நேற்று வெளியான டிரான்ஸ்ஃபருக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறது தான் நாம பாக்குறோம். அது அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து இன்னைக்கு சேலத்துக்கு வந்து விசிட் அடிக்கிறாரு. ஆமா, மேட்டூர் டேம்ல தண்ணியை திறந்து விட வராரு. ஆமா, இந்த நேரத்துல வந்து சேலத்துல வந்து ஒரு 3 அதிகாரிகள் வந்து இடமாற்றம் அடைஞ்சிருக்காங்க. ஓ, சேலத்துல இருந்து 3 பேரா? 3 பேரு. சேலம் சரக டிஐஜியா இருக்கிறவங்க உமா, அவங்கள வந்து விழுப்புரம் சரக டிஐஜியா மாத்திருக்காங்க. சரி. அதே மாதிரி சேலம் சிட்டி டிசியா இருக்கக்கூடிய தெற்கு காவல் துணை ஆணையரா இருக்கக்கூடிய வேல்முருகனை வந்து தாம்பரம் சிசிபிக்கு மாத்திருக்காங்க. அதே மாதிரி கீதா அவங்களும் டிசி ஹெட் குவார்டர்ஸ் சேலம் சிட்டி, அவங்கள தூக்கி சென்னை ஹெட் குவார்டர்ஸ்க்கு மாத்திருக்காங்க. சரி, 3 மாற்றம் வந்து சேலத்துக்கு முதல்வர் வருகை தரக்கூடிய நேரத்துல இந்த நடந்திருக்கு. இது ஒரு பகுதியா நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்குது. ஆனா இவங்க 3 பேரும் வந்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட்ல பண்ணிருப்பாங்க அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல தான் போய் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா சேலம் சரக டிஐஜி வந்து திரும்ப விழுப்புரம் சரக டிஐஜியா தான் போய் உட்கார்ந்துருக்காங்க. அதனால இது மாதிரி இவங்க 2 டிசியும் அவங்கவுங்க பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான். இப்ப மொத்தம் அந்த 18 பேர்ல இதை ஓவரால் சொல்ற மாதிரினா என்ன மாதிரி பணியிட மாற்றம்? இது வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு 6 டிஐஜிக்கு வந்து மாற்றம் போட்டிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு 5 SP, 4 டிசி, 3 பேருக்கு வந்து ப்ரமோஷன் போட்டிருக்கிறாங்க. ஓஹோ, எதுல இருந்து எப்படி ப்ரமோஷன்? ASPல இருந்து ப்ரமோஷன், டிசியா ப்ரமோஷன். ஓஹோ, அது வந்து SP ரேங்க்ல. ஓஹோ, ASPல இருந்து SPயா வந்து அவங்க ப்ரமோஷன் ஆகுறாங்க. பட் பணியிடங்கிறது வந்து டிசியா வந்து போட்டிருக்காங்க. ஆனா இந்த டிரான்ஸ்பருக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு இதுல இன்னொன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க சொன்னீங்க எத்தனை பேருக்கு இப்படி ப்ரொமோஷன். ஆமா, அதுல ஒருத்தருக்கு மட்டும் வந்து டவுன் கிரேடிங் த போஸ்ட் அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கேனே, அது என்னென்ன விவகாரம்? அந்த விவகாரம் தான் இந்த 18 பேர் டிரான்ஸ்பருக்கும் காரணங்கிறாங்க காவல்துறை வட்டாரங்களை சேர்ந்தவங்க. ஒருத்தருக்காக 18 பேரா? ஆமா. இது சாப்புத்திரி சின்ன பிள்ளைங்க எல்லாம் போடுறதுக்கு ஒரு கை பத்தலன்னா சும்மா ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்து பண்ற மாதிரி இருக்கேனே இது. ஆமா, ஏன்னா விஷயம் அது மாதிரியான விஷயம்னே, சாதாரண விஷயம் இல்லைண்ணே. ஒரு தனியா அந்த ஒரு அதிகாரியை மட்டும் டவுன் கிரேடுன்னு வந்து காமிச்சிட்டோம்னா அது ஒரு தனி கவனத்தை பெற்றோம். அப்ப 10ஓட 11 வந்து அப்படி அவங்களையும் ஒரு பேரை சேர்த்துட்டோம்னா அது வழக்கமான ஒரு டிரான்ஸ்ஃபருங்கிற மாதிரி போயிருங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுங்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நேத்து சேலம் சிட்டில வந்து காவல்துறை கூடுதல் டிஜிபி திரு டேவிட்சன் தேவா ஆசீர்வாதம் வந்து பத்திரிகையாளர் வந்து சந்திச்சிருக்காரு. சரி. அவரு சந்திச்சப்போ பத்திரிகையாளர்கிட்ட சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, வழக்கமா இது போன்ற அதிகாரிகள் பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டாங்களே, பத்திரிகையாளர்கள் சந்தித்ததுக்கே ஏதாவது விசேஷம் இருக்குதா? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. அவரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்றாரு, ஒரு இயல்பான ஒரு ரொட்டீன் தான் இது. ஒரு எப்படியான சில விஷயங்கள் எப்படி குற்ற சம்பவங்கள்லாம் எப்படி நடக்குது என்னன்னு ஒரு ரொட்டீன் இது நாங்க பண்ணுவோம். இதுல வந்து பத்திரிகையாளர் சந்திப்புங்கிறது ஒரு ஜென்ரலா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத வந்து தெரிவிக்கிறதுக்காக தான் நாங்க வந்து சந்திப்பு நடத்துறோங்கிற மாதிரி தான் அவருக்கு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மென்ஷன்ல அவர் சொன்ன வார்த்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயம் இருக்குங்கிறத தான் நம்ம உணரணும். என்னன்னா அவரு
காவல்துறையில சேர்ந்தவங்க யாரும் சட்டவிரோத செயல்களுக்கு பின்னணியில இருந்தாங்கன்னா அவங்க மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணாரு. அப்ப அது போன்ற குற்றச்சாட்டுகள் தமிழகத்திலேருந்து பரவலா அவருடைய கவனத்துக்கு வந்ததுனாலதான் அவர் அப்படி சொல்ல நேர்ந்ததுன்னு சொல்றீங்க. ஆமா, அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த 18 பேர் டிரான்ஸ்ஃபர் வந்து வெளியில வந்து கொடுத்ததுன்னு. சரிங்கண்ணா, புரியுது உங்களுக்கு? புரியுது. அப்போ இதுல உள்ள கருப்பாடு யாருங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோ மூலம். ஆனா இந்த 18 பேர் டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல அதுல 3ஆவதா இருக்கிற வந்து சிபி சக்கரவர்த்தி. அவருடைய பதவிக்கு நேரா ஜாயிண்ட் கமிஷனரா இருக்கிறாரு அவரு. அவருக்கு வந்து டவுன் கிரேடிங் சொல்லி ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தவங்களுக்கு யாருக்குமே அது மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா அந்த ஒரு நபருக்கு மட்டும் அந்த விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஏன் இந்த டவுன் கிரேடிங் விஷயம் வந்து இதுல வந்து பதிவாகுதுன்னா, நுங்கம்பாக்கம் மேட்டரை பத்தி கேள்விப்பட்டீங்களானே? ஆமா, நுங்கம்பாக்கத்துல ஏதோ பாருக்குள்ளார வந்து தகராறு நடந்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அந்த நுங்கம்பாக்கம் பார் அது யாரோடனா தூண்டில்னு சொல்லி ஒரு ஹோட்டல் ஒண்ணு இருக்குங்க. சரி, அந்த ஹோட்டல் எங்க அமைஞ்சிருக்குன்னு முதல்ல தெரியுமா? அது வந்து கிழக்கு கடற்கரை சாலையில அமைஞ்சிருக்குது. சரி. அந்த ஹோட்டலோடைய உரிமையாளர் யாருன்னா தூண்டில் ராஜான்னு சொல்லி ஒரு நபர். ஹோட்டல்னா இப்ப சாதாரணமான ரோட்டு கடை ஹோட்டல் மாதிரிலாம் கிடையாது. ஓகே, அது வித் பாரோட இருக்கக்கூடிய ஒரு ரிசார்ட் டைப்பான ஹோட்டல், கடற்கரை ஓரமா இருக்கக்கூடிய. அங்க போற நபர்களே வந்து கார்ல போறவங்க கொஞ்சம் கோடீஸ்வரர்கள் தான் போக முடியும், அப்படிதானே? ஆமா, சரி. அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு ஹோட்டல்னு சொல்லலாம் நீங்க. சரி, அந்த ஹோட்டல்ல தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு. இந்த தூண்டில் ராஜா வந்து பின்னணி என்னன்னா, அவர் வந்து ஒரு பிரபலமான திமுக பிரமுகர்னு சொல்றாங்க. அந்த பகுதியில வந்து திமுக பிரமுகரா வலம் வர்றவரு. சம்பவம் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, ஒரு ஓய்வு பெற்ற எஸ்பி மகன் செல்வபாரதி, இந்த பிரச்சனை யாருக்குள்ள நடக்குதுங்கிறத சொல்றேன். அதிமுக பிரமுகர் அஜய் ரோகன், அப்புறம் பிரசாத், அடுத்தது நடிகர் கருணாஸ் அவருடைய முக்குலத்தோர் புலிப்படையை சேர்ந்த நாகேந்திர சேதுபதி. சரி, இவங்கக்குள்ளதான் இந்த பிரச்சனை வந்து, அதாவது தண்ணி அடிக்க போன இடத்துல பார்ல நடக்கிற பிரச்சனை. ஓகே, இந்த பிரச்சனையில தான் இந்த அதிகாரி வந்து மாற்றப்பட்டதா சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கும் என்னென்ன சம்பந்தம்? இந்த தூண்டில் ஹோட்டல் இருக்கு இல்லையா, இந்த தூண்டில் ஹோட்டல் வந்து சாதாரணமா இப்ப நம்ம வந்து ஒரு விஐபி தான் வந்து தங்குற இடம்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சரி, ஆனா அது அப்படி கிடையாதான். இந்த ஹோட்டல்ல வெளி மாவட்டங்கள், அதாவது கரும்புள்ளி மாவட்டங்கள்னு சொல்றாங்க இல்லையா, அந்த கொலை வழக்கு குற்ற வழக்குல உள்ள நபர்களெல்லாம் அடைக்கலம் கொடுக்கக்கூடிய ஹோட்டலா அந்த ஹோட்டல் இருக்குதான். ஓஹோ, சரி சரி. பலர் வந்து கொலை வழக்குல தொடர்புடையவங்க ஆதரவு அளிக்கக்கூடிய இடமா அது இருந்திருக்கு. சில அதிகாரிகள் நேரடியா இப்ப ஒரு தென் மாவட்டங்கள்ல ஒரு மர்டர்னா நேரா அங்கதான் வருவாங்களாம். சம்பவத்தை முடிச்சுட்டு நேரா இங்க வந்து வந்துடுறது. அதிகாரிகள் வந்து அங்க இங்க அலைய மாட்டாங்களாம், நேரா வந்து இந்த ஹோட்டலுக்கு வெளியில வந்து நின்ட்டாங்க. நம்ம திருச்சி பக்கம் சொல்லுவாங்கண்ணே, இந்தியாவில வந்து எங்கெல்லாம் திருட்டு போனாலும் அந்த ராம்ஜி நகர்ல போய் தேடி பாருன்னு போலீஸ் நிக்கிற மாதிரி. இப்ப நேரம் அங்க போயிடலாம். அங்க போயிடலாம், அங்க போய் நின்னுட்டா போதும். அந்த அதிகாரிகள்கிட்ட ஒரு பேச்சு வழக்கு, போறவங்களை வந்து அடிக்க கூடாது, நல்ல சக மரியாதை கொடுத்து பார்த்து அழைச்சிட்டு போயிட்டு வரணும், எல்லாம் டீலிங் ஒத்து போனாதான் அவங்க வந்து ஒப்படைப்பாங்களாம், அக்யூஸ்டே ஒப்படைப்பாங்களாம். சரி சரி, அவங்க டீலிங் ஒத்து வந்தாதான் அக்யூஸ்ட வந்து போலீஸ்டே ஒப்படைப்பாங்களாம். இது மாதிரி சம்பவங்கள் தான் அந்த ஹோட்டல்ல தொடர்ந்து இருந்துட்டு வந்திருக்கு. இந்த விஷயத்துல வந்து அந்த தூண்டில் ஹோட்டல் உரிமையாளர் ராஜா மேல ஏற்கனவே நிறைய உளவுத்துறைகள் வந்து நிறைய ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்திருக்கு. இந்த விஷயத்துல இப்ப நடந்த பிரச்சனையில பின்னணியில இந்த ராஜாவுக்கும் இதுல தொடர்பு இருக்குங்கிறத கொண்டுட்டு வந்துதான் இப்ப ராஜாவையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த அதிமுக பிரமுகர் பிரசாத்னு சொல்றாங்க இல்லையா, இந்த அதிமுக பிரமுகர் பிரசாத் வந்து அவர் மேல சீட்டிங் வழக்கு வந்து நிறைய இருக்கு. சரி, எது மாதிரி சீட்டிங் வழக்குனா, அரசு வேலையை நான் வாங்கி தரேன் சொல்லி பலர்கிட்ட பல லட்சம் வந்து அபியூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஒரு நபர் இது மாதிரி ஒரு குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறாருன்னா பின்னணி இல்லாம யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இவரோட பின்னணியில இருந்தது யாருன்னா 2 காவலர்கள். யாருன்னு கேட்டீங்கன்னா, கோயம்புத்தூர்ல பயங்கரவாதிகள் தடுப்பு பிரிவுல சப் இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய மணித்துறை. சரி, இன்னொருத்தவர் மதுரை ஆயுதப்படையில போலீஸ் ஏட்டா இருக்கக்கூடிய செந்தில்குமார். பின்னணியில இருந்தாங்களா, புரோக்கரா இருந்தாங்களா?
பின்னணியில இருந்ததா சொல்றாங்க. சொல்றாங்க. ஏன் சரி. சொல்றாங்கன்னா ம். அவ இதுல ஒரு டச் தானே இருக்கும்ல. ம். இவரு பண்றது சீட்டிங் வேலை. ம். வரவங்களை நம்ப வைக்கணும்னா என்ன செய்யணும்? ம். அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள ஆட்கள் வந்து பேசினாதான் மூலச்செலவு செய்து அப்படியே இது பண்ணி சரி கொண்டு வராங்க. அதுக்கெல்லாம் இவங்க பயன்படுத்தப்பட்டதா சொல்றாங்க. சரி. இவங்க இந்த வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுல இதையும் எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல இவங்க இந்த 2 காவலர்களுக்கும் இதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவங்களையும் விசாரணை வலைக்குள்ள கொண்டுட்டு வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவங்க மேலையும். இப்போ இந்த தூண்டில் ராஜா இந்த அதிகாரி டிரான்ஸ்ஃபர் இதுக்குள்ள ஒரு விஷயம் சொல்றாங்க. இவருக்கு ஆதரவா அவங்க வந்து செயல்பட்டாரா? ஆமா. இந்த நுங்கம்பாக்கம் லிமிட்ல நடந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரி குறிப்பிட்ட சிலரை தப்பிக்க வைப்பதற்காக அவர் வந்து தனது அதிகாரத்தை வந்து தவறுதலா பயன்படுத்தினாரு ஒரு விஷயம் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க காவல்துறை வட்டாரங்களுக்கு. அதனாலதான் இந்த அதிரடி மாற்றம், தனிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு அதிரடி மாற்றம்ங்கிறது வந்து தமிழ்நாடுல வேற பேசப்படும் வேற மாதிரி. ஏன்னா மீடியா வந்து ஒரு பக்கம் அந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தனிப்பட்ட அதிகாரிக்கு மட்டும் இப்படி ஒரு விஷயம் பண்ணா வெளியில இதா இருக்கும்ட்டு இப்போ அது ஒட்டுமொத்தமா ஒரு 18 பேருக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல இதையும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க, பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த டிரான்ஸ்ஃபருக்கு பின்னணியில உள்ள ஒரு முக்கியமான விஷயம். பாலிடிக்ஸ் தொடர்ந்து பேசலாம். ஓகேண்ணா, நன்றி.